டாக்டர் பேட்சே எழுதியிருக்கிறார். டாக்டர் பேட்ச் எழுதின அந்த புக் கலெக்டட் ரைட்டிங்ஸ் ஆஃப் எட்வர்ட் பேட்ச்ங்கிற புக்கு ஒரு 2 அனுபவ புரிதல் டாக்டர் பேட்ச் சொன்ன விஷயங்கள். அதுல ஒரு பேர் என்ன இருக்குன்னா, அவருக்கு நாக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். அவருக்கு நாக்குல அதிகமா ஒரு பக்கமா இழுத்து இருக்கு, அது தாடையோட அந்த நாக்கு ஒட்டிட்டு இருந்திருக்கு. அதனால அவரு ஒரு நபர் சார், ஒரு வயதானவர் ஒருவருக்கு அது மாதிரி அது ஒட்டி இதெல்லாம் சாப்பிடறதுக்கு ரொம்ப வலியாவும் சிரமமாவும் அந்த நாக்கு கூட அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்திருக்கு. அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவரு இந்த மாதிரி உடல் தொந்தரவு இருக்கிறது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய மனைவி சரியா கவனிச்சுக்க முடியாது, நமக்கு வேலை போயிருமோ, அதனால வேலை போயிருச்சுன்னா நமக்கு ஆபரேஷன் பண்ணணும், இதெல்லாம் நிறைய செலவாகும், அதனால நம்ம மனைவியை காப்பாற்ற முடியாம போயிருமோ என்னமோங்கிற ஒரு எண்ணம் இவருக்கு அதிகமா இருந்திருக்கு. அதாவது இவருடைய உடல் தொந்தரவுகளை விட இவர் அந்த மனைவி மேல வச்சிருக்கக்கூடிய அந்த கவலை, அதிகப்படியான கவலை, பயம், அது மட்டும்தான் இவருக்கு அதிகமா இருந்திருக்கு. அதை பார்த்து டாக்டர் பேட்ச் ரெட் செஸ்ட்நட் கொடுத்திருக்காரு. அதாவது சாப்பிடறதுக்கு உள்ளுக்கும் கொடுத்திருக்காரு, வாய்ப்பு பிடிச்சும் துப்ப சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாரமா அவர் கண்டினியூஸா அதை அவர் மானிட்டர் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. பட் அது என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது கேன்சர்ன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அது ஃபுல்லா கியூரா இருக்கிறதா சொல்லிருக்காங்க சார். அதே மாதிரி இன்னொரு லேடிக்கு அவரு கொடுத்திருக்காரு. அந்த லேடி என்னன்னா, கணவனும் குழந்தைங்க மேல அதிகமான பயம் அந்த லேடிக்கு. அவர் வேலைக்கு போயிட்டு நைட்டு 1 நிமிஷம் லேட்டா வந்தாலும் இந்த வீட்டுக்கு வெளியில நின்று கற்பனை பண்ணிக்குவாங்களாம். அதாவது தன்னுடைய கணவர் வண்டியில இருந்து கீழே விழுந்திருப்பாரோ, விபத்து ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப மனவேதனை ஏற்படுவாங்களாம். அப்ப அதை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு டாக்டர் பேட்ச் ரெட் செஸ்ட்நட் தீர்வை கொடுத்திருக்காரு. 10 நாள்லயே நல்ல ரிசல்ட் கிடைச்சி அவங்களுக்கு டிபி தொந்தரவு வந்திருக்கு, அதுவும் சரியானதா அதுல குறிப்பிட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. அதாவது ஒரு மனநிலை இருக்கு, அந்த மனநிலை தீர்க்கும் பொழுது அவங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துரும். அதனால மனநிலை தான், ஒரு நோயை பார்க்க கூடாது. நோய்க்கு, அதாவது நோயால பாதிக்கப்பட்ட அந்த நம்மளோட நண்பருடைய மனநிலை என்னன்னு பார்த்துட்டு ரெமெடி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க சேஞ்ச் ஆயிடும். அதாவது நாக்கு சைடா போயிடுச்சு, காரணம் என்னன்னா நான் இப்படி ஆயிட்டேன்னா என் ஒய்ஃபை யார் பாத்துக்கிறதுன்னு அது ரொம்ப தீவிரமா இருந்தது. அடுத்து அந்த அம்மா பிரச்சனை, இப்படி குடும்பத்தை பத்தியே பிரச்சனை இருக்கிறதுனால அதுக்குள்ள அதை பத்தியே திங்க் பண்ணதுனால நோய் எது பாதிக்கப்பட்டிருக்குது, சுவாச குழாய் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால டிபி வந்திருக்கு, அதுவும் சரியாயிடும். அதனால இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ரெமெடியோட இம்பாக்ட் அதிகமானாலும் குறைந்தாலும் ரெட் செஸ்ட்நட் போடும் போது அந்த ரெமெடியோட இம்பாக்ட் இருக்காது. அலோபதி சிஸ்டம், ஹோமியோபதி சிஸ்டம், எதுல இருந்து சைடு எஃபெக்ட் வரக்கூடிய எந்த ரெமெடி, எந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட் இருந்தாலும் ரெட் செஸ்ட்நட் அதை சரி பண்ணிடும். இப்போ ரெட் செஸ்ட்நட் ஆஸ்பன் வால்நட்னு ஒரு ரான் காம்பினேஷன் ஒன்று போட்டுப்போம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த சேனல்ல தொடர்ச்சியா பாக்குறவங்க, ஃபிளவர் ரெமெடி பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கவங்க இதை போட்டுட்டு கொஞ்ச நாள் சேனல் பக்கமே பார்க்காதீங்கன்னு சொன்னா அப்போ மிகப்பெரிய ஒரு தெளிவு நிறைய பேர் கிடைச்சு. அதனால ரெட் செஸ்ட்நட் இன்னைக்கு பார்க்கும்போது நீங்க மிக தெளிவா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு படுக்கும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு கிளாஸ் நடந்த மாதிரியே தெரியாது. படுக்கும்போது ரெட் செஸ்ட்நட்டும் ஒயிட் செஸ்ட்நட்டும் ரெட் செஸ்ட்நட்டும் ஒரு டோஸ் சாப்பிட்டு வீடு முழுவதும் தெளிச்சிட்டு படுங்க. ரெட் செஸ்ட்நட் முழுத்தன்மை, இவங்க மிக அமைதியா இருப்பாங்க, முழுத்தன்மையில நம்பிக்கையும் அதிகமா இருக்கும். இந்த ரெட் கலர் எனர்ஜியை உருவாக்குது, எல்லா வித அதிர்ச்சியில இருந்தும் சமநிலைக்கு கொண்டு நமக்கு ஒரு சமநிலையோட இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இந்த எமோஷனல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு ரெட் செஸ்ட்நட். இந்த ரெட் செஸ்ட்நட் தொடர்ந்து எடுக்கும் போது எளிதா அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். நமக்கு அதாவது நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு ஏற்படுதுல மிக பிரதானமான ரெமிடில ரெட் செஸ்ட்நட் ஒண்ணு. உலகியல் வாழ்க்கையில இருந்து சமநிலைக்கு எடுத்து தன்னிறைவு அடைய செய்வது இந்த ரெட் செஸ்ட்நட். ஆன்மீகத்துல தன்னிறைவு அடைய ரெட் செஸ்ட்நட் உதவும். யாரு பின்னாலையும் செல்லாம, எந்த கருத்துக்குள்ளயும் அழுத்தமாக இல்லாம அதாவது சுயமா இருக்கிறதுக்கு இந்த ரெட் செஸ்ட்நட் பெரிதும் உதவி பண்ணுது. எல்லா பிணைப்பு இணைப்புகளையும் மறந்து பிரபஞ்சத்தோட ஒன்றி இருக்க ரெட் செஸ்ட்நட். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒருவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு அதிகரிக்க, அதாவது எனர்ஜி ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரெட் செஸ்ட்நட் சூப்பரா வேலை செய்யுது.
நம்மை நாம, அதாவது நாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் போது ரெட்சஸ் தொடர்ந்து எடுக்கலாம். அதே மாதிரி நமக்கு அதாவது நமக்கான சுதந்திரத்தை எடுத்துக்கிறதுக்கும் இந்த ரெட்சஸ், நான் நல்லா இருந்தாதான் தன்னை சார்ந்தவங்களை நல்லா பார்க்க முடியும்ன்றத உணர வைக்கிறது இந்த ரெட் செஸ்னட். மன வலிமை, மன தைரியம் கொடுக்கறது ரெட் செஸ்னட். இதை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நம்ம இப்ப கடைகள்லயோ ஒரு கிளினிக் வச்சிருக்கோம், இல்ல ஏதோ ஒரு சின்ன கடை வச்சிருக்கோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் தொடர்ந்து அதிகமாயிட்டே இருப்பாங்க. சோ உணர்ச்சி சமநிலை ஆகிறது மட்டும் இல்லாம மன அமைதி, உள்வலிமை, அபாண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டிஸ் அதையும் மேன்மைப்படுத்தி கொடுக்கிறது இந்த ரெட் செஸ்னட். பற்று என்பது மனதை அளக்கழிக்கும் ஒரு உணர்வு. அதிலிருந்து விடுபடுவதே உண்மையான ஒரு அமைதிக்கு ஒரு வழிவகுக்கும். அற்றது பற்றது எனில் உற்றது வீடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது பற்றற்ற நிலையே வீட்டை அடைய விதி. அதாவது வீட்டைன்னு சொல்றது நிம்மதி நீங்க சொல்றாங்க. அதை அந்த பற்றற்ற நிலையை உணர செய்வது இந்த ரெட் செஸ்னட். ஒரே ஒரு அனுபவ புரிதல் மட்டும் சார். ஒரு பேரண்ட், ஒரே ஒரு பையன், அந்த பையனுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் ஆனா எனக்கு ஒரே ஒரு பையன், அந்த பையனை நாங்க ரொம்ப கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டோம், அதனால எங்களால வெளிய படிக்க அனுப்புறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. எப்படி சாப்பிடுவான், எப்படி தூங்குவான், ஏதாவது அங்க யாராவது தப்பாயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னுட்டு பயந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க இதுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து ரெட் செஸ்னட் எடுக்க சொல்லியிருந்தோம். அவங்க ஒரு 15 days எடுக்கும் போதே ஓகே அவன் நல்லா இருப்பான், ஓகே அவனுக்கு எல்லாமே கிடைச்சிரும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க அனுப்புறோம் அப்படின்னாங்க. தொடர்ந்து அவங்க ரெட் செஸ்னட் மட்டுமே எடுத்திருந்தாங்க. அந்த பையன் இப்ப நல்லாவே படிக்கிறாரு, அவரே சமைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. சோ பல நேரத்துல பல வாய்ப்புகள் இந்த ரெட் செஸ்னட் மனநிலையினாலேயே தவிர்க்கப்படுது. சோ அந்த மாதிரி மனநிலை ஏற்படும் பொழுது மலர்களை எடுத்து நம்மள பேலன்ஸ் பண்ணி வாய்ப்புகளை பெற்று வாழ்க்கையில வெற்றி பெறலாம். ப்ளூ கிராஸ், ரெட் கிராஸ், அதுக்கப்புறம் கண்தானம் பண்றவங்க, ஆர்ஃபனேஜ் பாக்குறவங்க, வாலண்டரி சர்வீஸ் பண்றவங்க, புயல் வெள்ளத்தெல்லாம் போய் ஹெல்ப் பண்றவங்க, ஊனமுற்றோர் ஹெல்ப் பண்றவங்க, இவங்க எல்லாம் ரெட் செஸ்னட் தான். அவங்க தன்னை இழந்து சில நேரத்துல குடும்பத்திலயும் பார்க்காம இருக்கிறாங்க. ஃபிளவர் ரெமெடி கண்டுபிடிச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணி உலகத்தை மாத்தணும்னு நினைக்கிறவங்க, அதாவது உலகத்தை மாத்தின உண்மையாவே, அதாவது இவங்க எல்லாம் உண்மையா ஹெல்ப் பண்றவங்க. பிணங்களை எரிக்கிறவங்க, அதாவது காசு கொடுத்து எல்லாத்தையும் எடுத்து சீர் பண்றவங்க, அந்த இடத்துல போய் டாய்லெட்ஸ் கிளீன் பண்றவங்க, மத்தவங்களுக்கு அதாவது மத்தவங்களோட அங்கீகாரம் இல்லாம தனக்காக பண்றது, உண்மையான அன்போடு பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே. ரெட் செஸ்னட் கட்டிங் ஃப்ரீ ரெமெடி, எல்லா பற்றுதல இருந்து விடுவிக்கும், பிரபஞ்சத்தோடு இணைக்கும். லிங்க் கட்டர், லிங்க் பிரேக்கர் அதான், லிங்க் கிவர் அதான். எது உண்மையான, அதாவது ஜென்வன் ஆத்தென்டிக் உண்மையான உறவு எது அப்படின்றது நமக்கு தெரிவிக்கும். உண்மையான டாக்டர் அடைய ரெட் செஸ்னட். நல்ல டாக்டர், உண்மையான டாக்டர் எனக்கு கிடைக்கணும் சார்னா ரெட் செஸ்னட். நீங்க உண்மையான ஹீலர் ஆகணும்னா ரெட் செஸ்னட். இந்த ரியல் காம்பினேஷன் போட்டோம், ரெட் செஸ்னட், எல்ம், ஆஸ்பன், லார்ச். அது இந்தியா வேர்ல்டு ஃபுல்லா பரவிச்சு, இந்தியா முழுவதும் அது பெரிய சக்சஸ் ரேட்டை கொடுத்துச்சு. அதுல மெயின் ரெட் செஸ்னட் தான். என்னன்னா மக்களை அதிகமா ஈர்க்கக்கூடியது. அதே நேரத்துல ரெட் செஸ்னட்னாவே மக்கள் சம்பந்தப்பட்டாங்க, ரத்தம் சம்பந்தப்பட்டது, சகோதரத்துவம், உண்மையான நேசம், பரிவு, அன்பு, கருணை, தெய்வீகம். நான் சரியா இருந்தா, நான் என்னோடு அன்பு இருந்தா, என்னோடு சரிவிகத்தில் அன்பு இருந்தா, நான் என்னை இருக்கிற மாதிரி நான் நேசிச்சா உலகம் என்னை நேசிக்கும். எது சொல்லலாம், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடத்தில் மயங்கும் அப்படின்னு சொல்லி. அதுதான் ரெச்சஸ் கொட்டேஷன். யாரு லீடர்னா யாரு, தலைவன்னா யாரு இருக்கணும், பற்றற்றவனா இருக்கணும்ன்றது. தனது குறிப்பிட்ட அறிவுத்துறையில், அது ராணுவம், அரசு நிர்வாகம் அல்லது எதுவாக இருந்தாலும், தன்னை பின்பற்றுவர்களை விட அதிக நிபுணத்துவம் பெற்றவராக இல்லாதவரை எந்த ஒரு மனிதனும் நீண்ட காலத்திற்கு மற்றவர்களுக்கு தலைவனாக இருக்க முடியாது. எனவே துன்பங்கள், கஷ்டங்கள், நோய் நொடிகள், ஒடுக்குமுறைகள் போன்றவற்றை எதிர்கொள்வதில் ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்றால், அந்த தலைவன் ஒரு மேலான அறிவை, மிக நெருக்கமான நேரடி அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும்.
அந்த அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். தன்னை பின்பற்றுபவர்களை ஒருபோதும் துன்புறுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாத அளவிற்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்போ எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாது. மெயினா ஒரு தலைவனுக்கு எந்த சார்பு நிலையும் இருக்கக்கூடாது. தன்னிடத்தில் இருப்பவர்களுக்கு எந்த சார்பு நிலையும் இருக்க வேண்டும் என்று தன்னை சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். அப்போ அது மெயினா சொல்றாங்க பாருங்க. ஒரு தலைவன் இருக்க வேண்டாம். அந்த தலைவன் ஒரு மேலான அறிவை மிக நெருக்கமான நேரடி அனுபவம். இப்ப இருக்கிற குருமார்கள் எல்லாம் புத்தகத்தை வச்சுக்கின்னு எந்த இது சொல்லிட்டு அது பாட்டு புத்தகத்தை வச்சு நேரடி அனுபவம் இருக்கா? நேரடி அனுபவம் இருக்கான்னா இந்த நம்மளுடைய சேனல்ல நம்ம ஒவ்வொரு ரெமடியிலும் நேரடி அனுபவம் கொடுத்துருக்கோம். நம்ம போய் யூகேல போய் பார்த்திருக்கோம். நேரடி அனுபவத்துல ரெமடி எடுத்திருக்கோம். அந்த நேரத்துல அந்த அனுபவம் மட்டும்தான் நிற்கும். அவர்களை நோக்கி மனிதர்கள் வித்தியாசமா இருக்கும். உண்மையை சொல்லி நன்மை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும். வணங்கத்தக்கவராக இருக்க வேண்டும் என்றால் நாம இருக்கணும். உண்மையை சொல்லணும். உண்மையான அன்பு, உண்மையான மனிதர் பார்ப்பட்ட ஒரு கருணையும் தெய்வீக அன்பும் கொண்டவர்கள் இந்த ரிச்சஸ். இவர்களால் நம்ம வாழறோம். ரிச்சஸ் நெட் மலர்னாலதான் பேட்ச் இவ்வளவு பேரு கொடுத்திருக்காரு. மக்கள் மீது இருக்கிற உண்மையான அன்பினால்தான் இந்த கொடுத்திருக்காரு இந்த ரிச்சஸ் நெட். ரிச்சஸ் நெட் மலரறிவு சுயராஜ்யத்தின் மலர். என்னன்னா பாதுகாத்துக்கவும் பராமரிக்கவும் உதவும் மலர். அன்பு அப்படிங்கிறது செலுத்துவதில் இல்லை, அன்பாக இருப்பதில் இருக்கிறது என்று சொல்லும் மலர். இன்னைக்கு இதோட அனுபவ புரிதல் பார்த்தோம் அப்படின்னா, வெளியில போயிருந்தப்போ தாத்தா ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு. அதைய அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணணும்னு அந்த வீட்டு அம்மாவுக்கு கால் பண்ணும்போது பார்த்தோம்னா அவங்க ரொம்ப பதட்டப்பட்டுட்டாங்க, பயப்பட்டாங்க. நம்ம கிட்ட இருந்த ரெட் செஸ்னட்டையும் ஒயிட் செஸ்னட்டையும் அந்த தாத்தாக்கு ஒரு 3 டைம் கொடுத்துருப்போம். 2வது டைம் அந்த அம்மா கால் பண்ணும்போது முதல்ல இருந்த பயமும் பதட்டமும் கம்மியாயிருச்சு. இந்த ஐயா ஒரு 3 வாட்டி எடுத்ததுனால இவருக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படிங்கிற பயமும் பதட்டமும் அந்த அம்மாவோட வாய்ஸ்ல அப்படியே டோட்டலா கம்மியாகி ரொம்ப அமைதியா பேசினாங்க. இன்னொரு அனுபவ புரிதல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வெளியில போயிருந்தப்போ பெட்ரோல் பங்க்கு ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. பெட்ரோல் ரிசர்வ் ஆகிற கண்டிஷன்ல இருந்துச்சு. எங்க வர வழியில எங்காவது மாட்டிட்டோம்னா சிக்கிருவோமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்ததும் ரெட் செஸ்னட் இருக்கு, நம்ம நல்லபடியா போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. கரெக்டா பெட்ரோல் பங்க் வர வரைக்கும் வண்டி நிற்கவும் இல்லை, அந்த ரிசர்வ் ஆனது குறையவும் இல்லை. ஒரு நம்பிக்கையும் பாதுகாப்பையும் இன்னைக்கு ரெட் செஸ்னட் மலர் கொடுத்துச்சு. சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றளித்து சார்தரா சார்தரு நோய் அப்படிங்கிற குரல் ரெட் செஸ்னட்டுக்கு அடாப்டா இருக்கு. துன்பங்கள் நம்ம நெருங்காம இருக்கணும்னா அத்துன்பங்களுக்கு காரணமா இருக்கக்கூடியத உணர்ந்து அவற்றின் மீதுள்ள பற்றை விலக்கி கொண்டாலே நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மலர் ரெட் செஸ்னட். பிரபஞ்சம் நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியா பாதுகாத்துட்டு இருக்கு. நம்ம எல்லோருமே சுதந்திரமானவங்க. மத்தவங்களுக்கும் அந்த சுதந்திரத்தை நம்ம கொடுக்கணும். விடுவித்தலின் மலர், தாயன்பின் மலர் ரெட் செஸ்னட். மத்தவங்களோட நலன்ல நம்ம காட்டுற அக்கறை அவங்க நலனை பாதிக்கும். இந்த மனிதர்கள் அதிகப்படியான கருணையோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தனக்கு பிடித்தமானவர்களுடன் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஏங்குவாங்க. தாய்மை உள்ளத்தோடையும் தன்னலம் இல்லாமலும் பிறர் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடியவங்க. பிறருடைய நல்வாழ்க்கைக்காக பாடுபடுறவங்க. மத்தவங்க சொல்றதை இவங்க காது கொடுத்து கேட்பாங்க. அனைவரிடமும் உண்மையான அன்பு வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள். தம்மை தாமே தியாகம் செய்யும் தன்னல மறுப்பாளர்கள். நோய்வாய்ப்பட்டுள்ள தன்னோட குழந்தைங்களுக்கு தானே மருத்துவம் செய்யும் நிலையில் இருக்கிற மருத்துவர்கள். இவங்களுக்கு பிடித்தமானவங்க பெரிய குற்றம் செஞ்சிருந்தாலும் அதை மறைச்சு அவங்கள காப்பாத்திடுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட நலன்ல நாம காட்டுற அளவு கடந்த அக்கறை நன்மைக்கு பதிலா தீமையில தான் முடியும். மத்தவங்களை பத்தியே சிந்திக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்பு அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். என்னோட தேவையற்ற இந்த எண்ணத்தை விளக்கி என்னை பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய மலர் ரெட் செஸ்னட். நமக்கு ஏற்படுற எதிர்மறை சிந்தனையை நேர்மறையாய் மாற்றத்துக்கு ரெட் செஸ்னட். போதை பழக்கம் இல்ல குடி பழக்கம், தவறான உறவு முறைகள் எல்லாத்தையுமே துண்டிச்சிடும் இந்த மலர். கட்டிங் ஃப்ரீ ரெமெடி. யார் பின்னாடியும் போகாம எந்த கருத்தையும் வச்சுக்காம நம்மள நாம இருக்க வைக்கக்கூடிய மலர் இந்த ரெட் செஸ்னட். நான் நல்லா இருந்தாதான் மத்தவங்களும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. நமக்கு மன வலிமையையும் தைரியத்தையும் கொடுத்து
அடுத்தவங்களோட நிலையிலிருந்து யோசிக்கிற ஒரு தன்மையை இந்த மலர் எடுக்கும்போது நம்மளுக்கு கொடுக்கும். பிரபஞ்ச ஆற்றலுடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி நம்மள பிரபஞ்சத்தோடு ஈர்க்க வைக்கக்கூடிய ஒரு மலர் ரெட் செஸ்னட். பாசத்தால் ஏற்பட தாட்ல இருந்து விடுதலை, எண்ணத்திலிருந்து விடுதலை, பேட்டர்ன் உடைக்கிறது, பற்றிலிருந்து விடுதலை. ஆசை அறிமின் ஆசை அறிமின் ஈசனோடாயினும் ஆசை அறிமின். ஈசன்னா கடவுள். யாரு கூடயும் பற்று கூடாது. வெளி மீது மட்டுமே. வெளின்றது ஒரு பொருள் அல்ல, அது எல்லையற்ற, முடிவற்ற, ஏதுமற்ற, எல்லாமான நிலை. அதேதான் இந்த உருவத்தில். அண்டத்தில் இறைவனிட பேசப்படுவன், பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். கண்டத்தில் மேல் கருத்தில் நினைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கிறான் அப்படின்னு. அண்டத்தில் இறைவனிட பேசப்படும். பிரபஞ்சம் இறைவன்றவன உடல்ல உயிரா இருக்கு. என் உயிரோடு மட்டுமே எனக்கு உறவு, மற்ற எல்லாம் போலி பொய் உறவு அப்படின்னு சொல்றது ரெட் செஸ்னட். மத்த நாள் நடந்த கிளாஸ்க்கும் இன்னைக்கு நடந்த கிளாஸ்க்கும் உங்களுக்கு மனதுல ஒரு மிகப்பெரிய தெளிவு ஏற்படும். கிளாஸ்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. ஏன்னா அந்த பற்றுதல் இருக்காது. எல்லாத்தையும் கழித்து விடுறது. மலர்கள் இருக்கும் பொழுது அது கொடுக்கிற ப்ரொடெக்ஷனை, இந்த மூலிகை கொடுக்கிற ப்ரொடெக்ஷனை எந்த அதிர்வலைகளும் கொடுக்க முடியாது. எந்த அதிர்வலையும் கொடுக்க முடியாது. அது எந்த விதமான ரியலிஸ்ட் சோலா இருந்தாலும் சரி, ஏன் ரியலிஸ்ட் சோலா இருந்தாலும் சரி, அது ஒரு பற்றுதல். என்னதான் நீங்க ஒரு குரு இருந்தாலும் அவனும் ஒரு உடல் உருவுல வந்ததான். அவங்களுக்குன்னு ஒரு குறைத்தன்மைகள் இருக்கும், ஒரு குவாலிட்டி இருக்கும். அதனால அவன் he is a pattern. ஆனா பிளவர்ஸ் பேட்டர்னுக்கு அப்பால் எடுத்துன்னு போய் நிறுத்தும். அதனால வேர்ட்ஸ் சொன்னதை நம்ம ஆமோதிக்கிறோம். ஒரு சின்ன காம்பு ஈர்க்கும் சுவாசத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் எந்த ஒரு மகானாலையும் கொடுக்க முடியாது. அதனால இயற்கை கிட்ட போங்க, இயற்கை உங்களை காப்பாத்துவோம். நாம என்ன சொல்றோம்? மலர்கள் கிட்ட போங்க, மலர்கள் உங்களை காப்பாத்தும். அதுல சொல்லிருப்பாங்க, ஒன் இம்பல்ஸ் ஃப்ரம் அ வேர்னல் வேர்ட். ஒரு இம்பல்ஸ்னா ஒரு சின்ன குட்டி, அத இப்பதான் குழந்தை காம்பு இருக்குல்ல, குழந்தை காம்பு, அதுல இருந்து வரக்கூடிய ஒரு இம்பல்ஸ், ஒரு சமிக்கை மே டீச் யூ மோர் ஆஃப் மேன். மனிதனோட அதிகமா சொல்லும். ஆஃப் மாரல், ஆஃப் ஈவில் அண்ட் ஆஃப் குட். நல்லது கெட்டதை பத்தி சொல்லும். தேன் ஆல் த சேஜஸ் கேன். உலகத்தில் இருக்க எல்லா ஞானிகள் சொல்றதை விட ஒரு சின்ன காம்புல இருந்து வரக்கூடிய ஒரு தகவல், ஒரு புரிதல், ஒரு உணர்வு. வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருக்காரு. போயம் பேரு The Tables Turned. Up my friends and quit your books. வேர்ட்ஸ்வர்த் சொல்லுகிறார் 1850 சொல்லுகிறார், உன் புக்கெல்லாம் தூக்கி போடு வெளியே, இயற்கை கிட்ட போ. அது சொல்ற தகவலை வேற எவனும் சொல்ல முடியாது. அதனால இவங்களை குறைத்து மதிப்பிடுறது இல்ல. அது வார்த்தைகள், செத்த வார்த்தைகள். புத்தகத்தில் இருப்பது செத்த வார்த்தைகள், ஒரு அனுபவங்கள். ஆனால் இயற்கை கொடுக்கக்கூடியது, மலர்கள் கொடுக்கக்கூடியது, செடிகள் கொடுக்கக்கூடியது, இயற்கை காட்சிகள் கொடுக்கக்கூடியது, இயற்கையில நம்ம பெறக்கூடியது, அப்பப்ப அந்தந்த கணத்துல ஏற்படக்கூடிய உணர்வு. அது கொடுக்கறது எதுவும் கொடுக்க முடியாதுன்றார்.